இவ்வளவு நடந்தும் அவளை வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறேனே, நான் தாண்டா பாவம். அன்னைக்கு உன் முன்னாடி தானே என்னோட பதிலுக்கு பதில் பேசினா, அன்னைக்கு உன் அம்மா உனக்கு பாவம்னு தோணுச்சா? இல்ல பாஞ்சு பாஞ்சு பேசினாலே அந்த வீரம் ஆவேசம், இப்பெல்லாம் அது எங்க போச்சு? நீயும் தானே சேர்ந்து ஆடின. இப்ப அவ நீலி கண்ணீர் வடிச்சா உன்னால அதை தாங்கிக்க முடியல. நல்லா இருக்குடா உன் நியாயம். உன் வீக்னஸ் நல்லா தெரிஞ்சதுனாலதான் அவ இந்த ஆட்டம் ஆடுறா. போதுமாமா, இப்படி போட போட ஒருத்தர் விரட்டக்கூடாது. என்னாச்சு ஜீவா? பூங்கொடி 2 லட்சம் ரூபாய் பணத்துக்காக கிட்னி விற்க ட்ரை பண்ணிருக்கா. ஓ மை காட். அதுக்கு தான் அம்மா திட்டுறாங்க. என்ன ஜீவா சொல்ற? கிட்னி டொனேட் பண்ணவா? ஏன் பூங்கொடி இப்படி எல்லாம் பண்றா? இல்ல, கரெக்ட் டைமுக்கு நான் போய் தடுத்துட்டேன். அவ அப்படி கொடுத்திருந்தாலும் அவளுக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஐயோ ஆண்டி, அவ ஏதோ இன்னசென்ஸா பணத்தை திருப்பி கொடுக்கணுமேன்னு அப்படி பண்ணிட்டா. தீபி, இதுக்கு போய் நல்லா கேளு தீபி. அம்மா, உங்ககிட்ட எல்லாம் பேசி புரிய வைக்க முடியாது. சரி விடு ஜீவா, அந்த டாபிக்க பத்தி ஆர்கியூ பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் போய் பூங்கொடி என்ன ஆனான்னு பாரு. $2 லட்சம் ரூபாயை கொடுக்க முடியலன்னு கிட்னியை விற்க போனியே, அப்ப இன்னும் அதிகமா பணம் தேவைப்பட்டா ஒவ்வொரு பார்ட்டா வித்துக்கிட்டே போவியா? இவளுக்கு வேணும்னா காசு எந்த ரூபத்துல வந்தாலும் போதும்னு நினைப்பா. ஆனா எனக்கு அப்படி இல்லடா. சாரி பூங்கொடி, எங்க அம்மா இப்படி எல்லாம் பேசிருக்கவே கூடாது. பரவாயில்ல சார், நான் இல்லாதவ தானே சார். அதுலயும் கடன் பட்டவ, அவங்க கடன் கொடுத்தவங்க பேசதானே சார் செய்வாங்க. கொடுக்க வேண்டிய பணத்தை திருப்பி கொடுக்கற வரைக்கும் எது பேசினாலும் கேட்டுதானே சார் ஆகணும். எங்க அம்மா பத்தி தான் உனக்கே தெரியும்ல, அப்புறம் அதே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? இல்ல சார், அவங்க சரியா தான் பேசினாங்க. நான் தான் என் தகுதி என்னன்னு தெரியாமே இருந்துட்டேன். அத அவங்க தெல்ல தெளிவா புரிய வச்சுட்டாங்க. நான் அழுறத அவங்க திட்டினதுக்கு மட்டும் இல்ல சார், பணத்தை கொடுக்கறதுக்கு கையால ஆகலையேன்னு நினைச்சு தோத்து போயிடுவோமோங்கிறதுனால. அம்மா சொன்ன 30 நாள் இன்னும் முடியவே இல்லை. அதுக்குள்ள நீயே தோத்துட்டு தான் நினைச்ச எப்படி? இத்தனை நாள் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எப்படி சார் என்னால 2 லட்சத்தை சம்பாதிக்க முடியும்? அவங்க சொன்னது உண்மைதான் சார். நான் தான் என் தகுதிக்கு மீறி சவால் விட்டுட்டேன். என்னால அந்த 2 லட்சத்தை சம்பாதிக்க முடியாது சார். என்ன விட்டுருங்க. எப்ப நம்மால இந்த விஷயம் முடியாதுன்னு நினைக்கிறோமோ, நாம அப்பதான் தோக்குறோம். என்ன நடந்தாலும் தைரியத்தையும் நம்பிக்கையை மட்டும் நம்ம கைவிட்டவே கூடாது. அவளே முடியாதுங்கிறா, இவன் விடுறானு பாருங்க.
நம்பிக்கை இருக்கணும் தான். அதுக்காக குருட்டு நம்பிக்கை இருக்க கூடாது சார். இதுல நான் மட்டும் கஷ்டப்பட்டா கூட பரவாயில்ல, உங்களையும் சேர்த்து கஷ்டப்படுத்துறேனே, அதான் சார் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இது பாரு, இப்ப நாம கஷ்டப்படுறதை யோசிச்சா இன்னும் 1 மாசம் கழிச்சு நாம 2 பேருமே பிரிஞ்சிருவோம். அப்ப மட்டும் உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமா? அது எப்படி சார் என்னால முடியும்? அந்த நினைப்பு தான் என்ன உயிரோட கொல்லுதே. இப்ப அதையே நினைச்சு கவலைப்படுறதை விட்டுட்டு விட்ட சவாலை எப்படி ஜெயிக்கிறதுன்றத மட்டும் யோசி. என்னால ஜெயிக்க முடியும்னு எனக்கு தோணல சார். எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச நம்பிக்கையும் போயிடுச்சு. என்னை விட்டுருங்க சார். இது பாரு பொங்குடி, அவ்வளவு சுலபமா உன் நம்பிக்கை நான் இழக்க விட்டுற மாட்டேன் பொங்குடி. உன் மேல உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கோ இல்லையோ, எனக்கு ஜஸ்ட் 100% இல்ல 200% உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதை போய் உனக்கு நான் புரிய வைக்கிறேன் பாரு. இது எதுக்கு சார்? நம்ம மேல மத்தவங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நமக்கு முழு நம்பிக்கை இருக்கணும். அதுக்கான ஒரு டெஸ்ட் தான் இது. இப்போ உனக்கு 3 சான்ஸ் தரேன். இந்தா. இந்த கல்லை அந்த பாட்டிலுக்குள்ள போடு. 3 கல்லுமே பாட்டில்ல விழலனா நீ விளங்க மாட்டேன்னு அர்த்தம். அப்படியே ஊரை விட்டு ஓடி போயிடுவேன்னு அர்த்தம். எப்பவுமே தோல்வியை பத்தி யோசிக்காத, வெற்றியை பத்தி மட்டும் யோசி. இல்ல சார், நடந்துருச்சுன்னா 3 கல்லு இல்ல 30 கல்லு கொடுத்தாலும் இவ போட மாட்டா. கரெக்டா சொன்னீங்க. இது பாரு, கல்லு கரெக்டா விழும். நீ நம்பிக்கையோட போடு. இல்ல சார், வேண்டாம். சரி, இந்த 3லையும் நீ போடலனா நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்கறேன். பட் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணு. போய் போடு. கல்ல போட வச்சிருவானா தீபி? கிழிச்சான். கல்லெல்லாம் விழாது. அவன் நம்பிக்கை இழந்து அப்படியே வெக்ஸ் ஆகி ஓட போறான். அதான் நடக்க போகுது. போடு. வேணா சார், இதையும் போட முடியலனா வேணா சார், என்னால தாங்கிக்க முடியாது. இங்க பாரு,
இந்த பயம்தான் இது வெறும் வாய்ப்பு. உனக்கும் நம்பிக்கை இருந்தா உன்னால கண்டிப்பா முடியும். இதுல தோத்துட்டா இது சாதாரண தோல்வி இல்ல, நீ என்னையே இழந்த மாதிரி. என்னை இழக்க நீ தயாரா இருக்கியா? இந்த கல்லை நீ ஜெயிக்கணும்னு நினைச்சு போடாம நான் கிடைக்கணும்னு நினைச்சு போடு. கண்டிப்பா ஜெயிப்ப. அப்ப போட்டுருவாளா? இவ நிக்கிற ஸ்டைல பார்த்தா ஒரு அண்டாவை வச்சு அதுல கல்ல போட சொன்னாலே போட மாட்டான். இதுல போட்டுருவாளா என்ன? வேணா சார். ஏன் பூங்குடி? தயவு செஞ்சு என் மேல கோவப்படாதீங்க சார். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதுக்கு மேல நான் உன்னை வற்புறுத்த விரும்பல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த பயம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் உன்னால ஜெயிக்க முடியாது. முதல்ல அந்த பயத்தை ஜெயிக்க பாரு. இதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. நீ என்னை இழக்க தயாராயிட்டேன்னு நினைக்கிறேன். சரி, நான் வரேன். நான் கூட தோக்கலாம். ஆனா ஜீவா சார் என் மேல வச்சிருக்க நம்பிக்கை தோக்கவே கூடாது. ஜீவா சார் எனக்கு வேணும். அவரை நான் இழக்க மாட்டேன். ஜீவா சார் எனக்கு வேணும். ஜீவா சார் எனக்கு வேணும். ஜீவா சார் எனக்கு வேணும். சூப்பர் பூங்குடி. ஏதோ முடியாதுன்னு சொன்ன, இப்ப எப்படி போட்ட? உங்களை மறக்க நான் தயாராயிட்டேன்னு சொன்னீங்களே, அதை எப்படி சார் என்னால பொறுத்துக்க முடியும்? அதான் என் சாமி மலைக்கருப்பனை வேண்டிக்கிட்டு கரெக்டா அடிச்சு விழுந்துருச்சு. குட். நம்பிக்கை அதிகமாகும் போது தான் பூங்குடி பயம் குறையும். ஒரு பாட்டில்ல கல்ல போட்டா இவ ஜெயிச்சிருவானா? ஜீவா அப்படியே இவளுக்கு கிடைச்சிருவானா? விடு தீபி, இவளால இதை தானே ஜெயிக்க முடியும்.
நீ போட்ட வேகத்துல உண்டியெல்லாம் உடஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பூங்குடி, இதுல எவ்வளவு பணம் சேர்ந்துருக்குன்னு உனக்கு தெரியுமா? தெரியல சார். சரி, இனி பார்த்துலாமா? நீங்களே எண்ணி பார்த்து சொல்லுங்க சார். அவ என்னத்த பெருசா சேர்த்திருக்க போறா? நான் கீழே போறேன். ஐயோ அக்கா, இருங்க. இவ்ளோ நேரம் இருந்துட்டோம், அதோ என்னன்னு தான் தெரிஞ்சுட்டு போவோமே. இருக்குன்னு கெஸ் பண்ண. சும்மா சொல்லு. எனக்கு தெரியலையே சார். கரெக்டா 45,000 ரூபாய் இருக்கு. அப்பா, என்ன தீபி 45,000 ரூபாய் சொல்றான்? இவ எப்படி இவ்ளோ பணம் சேர்த்தா? ஐயோ, அதான் எனக்கும் புரியல. இருங்க பாப்போம். அவ்வளோ இருக்கா சார்? ம், என்னால நம்பவே முடியல. இது உன் கடின உழைப்பு கிடைச்சது. இது மாதிரி நீ தொடர்ந்து உழைச்சா இதுக்கு மேலே உன்னால சம்பாதிக்க முடியும். இருந்தாலும் நான் இன்னும் 2 லட்சம் சம்பாதிக்கலையே சார். இங்க பாரு, இது சாதாரண எஃபர்ட் இல்ல. 10 நாள்ல இவ்வளவு சம்பாதிச்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவ கோடு போட்டாலே இவன் ரோடு போட்ட ரேஞ்சுக்கு பேசுவான். இப்ப இவன் சும்மா இருப்பானா? எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல பூங்குடி. அதுவும் உன்னை எப்படி பாராட்டுறதுன்னு கூட தெரியல. இந்த எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரரே அதிக்க வச்சதே நீங்க தான் சார். இல்ல பூங்குடி, உண்மையை சொல்லணும்னா உன் திறமை என்னன்னு இன்னும் உனக்கே சரியா தெரியல. முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ. போங்க சார், விளையாடாதீங்க. இப்போ நீ சேர்த்த இந்த பணத்துல ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்ன சார்? கண்ணை மூடு. ம். இப்ப கண்ணை தர. எடுத்துட்டியா?
தானா அமைதுன்னு தெரியலையே. இப்ப பாரு, ஒரு மூடோட ஊதி விடுவான் பாரு.